ஏஷாத்யவம்சகலசோதனிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசன்னः குருவரியவராஜ்யவரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுதங்குராப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்தி. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் யதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஆரப்ருத்கதிதோ யோகி யோகீஷ சர்வகாமதः ஆஷ்டமஹாஷ்டமணக்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः. 856 திருநாமம். ஆரபிருத்தர் ஆரம்பம். சுமை தாங்குபவன். சுமையாவது யாது? யோகக்ஷேமம் பகாமியகம் என்கிறபடி சேதனாச்சேதன க்ஷேமத்தை வகிக்கிறான். சுமையை சம்பாதிப்பது எளிது, அதை தாங்குவது எளிதல்ல. சம்சார பாரம் பெரும் சுமை. விவேகமுள்ள புத்திசாலிக்கே இது சுமை என்பது விளங்கும். சம்சார பந்தம் பகவானால் தான் விலக வேணும். இவ்விலங்கை அறுத்து ஜீவர்களின் சொரூபமான ஞான மலர்ச்சியை பகவத் பிராப்தியையும் தரவல்லவன் அவனே. ஞானத்தின் சுருக்கமும் அவனை அடைய தடையாய் நிற்கும் பாபங்களும் பெரும் சுமை. இவற்றை விலக்கி சொரூப பிரகாசம் பண்ணித் தருவது அவன் பொறுப்பு. அவன் அப்பொறுப்பை சுமக்கிறான். வேங்கடத்திருவார்க்கு நமனின்னலான் கடமை அது சுமந்தார்களுக்கே என்பிடத்து ஈடு. பெருகிற பேற்றின் கரத்தையும் இவனுடைய நேர்த்தியின் முயற்சி செயல் அன்பத்தையும் பார்த்து இப்பேற்றுக்கு இவன் இம்மலையை சுமவானோ என்பாரை போலே இது பரிகாசமாக சொல்லுவது. இதன் பக்கல் உள்ளத்தை கணக்க நினைத்திருக்கும் அவன் கருத்தாலே என்னுடன் இவன் நமகா என்று சொன்னது அவனுக்கு சுமையாக உள்ளதாம். அஞ்சலி பரமம் பகத்தே என்பதை காண்க. அவனை சரணடைந்து விட்டால் நமது ரட்சண பொறுப்பை அவன் சுமக்கிறான் என்பது கருத்து. புருஷோத்தமம் உடையான் பூரி ஜெகநாதன் செண்பகப்பூ உகப்பவன். ஒரு ராஜகுமாரன் ஒரு நாள் எங்கும் அப்பூ கிடைக்காமல் பெருவிலை கொடுத்து வாங்கி ஆதரத்துடன் ஒரு செண்பக மலரை கொண்டு வந்தது. அன்றிரவு பக்தன் கனவில் வந்து நீட்ட பூ மிகவும் கனமாயிருப்பது என்றானாம். ஆகினாலே இது எந்த சுபாசனத்துக்கு பாரத்தை சுமக்கிறேன்னு நம்பர். அடுத்தது கதிதா சொல்லப்பட்டவன். வேதங்கள் அதை விளக்கும் இதிகாச புராணங்கள் எல்லாவற்றாலும் சகல கல்யாண குணபூர்ண ஆகவும் ரட்சகனாகவும் சொல்லப்பட்டவன். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ. சொல்லினால் படைக்க நீ, படைக்கிறந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லவே. திருச்செந்தவர்க்கம். வேதத்தில் நிச்சயிக்கப்பட்ட புருஷார்த்தத்தை அளிப்பவன் நீ. அதில் தெய்வங்களாக சொல்லப்படுபவருக்கும் அந்தராத்மா நீ. சொல்லால் அளவிட்டு சொல்ல இயலாத பரஞ்சோதி நீ. வேதத்தை துணை கொண்டு படைப்பை செய். சிறிதளவாயினும் சொல்ல வல்லவனும் இல்லை.
வேதத்திலும் இதிகாசங்களான ஸ்ரீ ராமாயண மகாபாரதங்களிலும் எல்லாவிடங்களிலும் விஷ்ணுவே சொல்லப்படுகிறான். வச்சசாம்பாட்சமுத்தமம், உத்தமனான பகவானையே எல்லா சொற்களும் சொல்லுகின்றன. ஜிதந்தாஸ்துதி மறையாய நாள் வேறு துள்ளென்று மதச்சுடரே. இதான் ஆழ்வார் பாசுரம். அடுத்தது யோகி, அசாதாரண சாமர்த்தியம் படைத்தவன், அகிலகடனான சமர்த்தன், சம்பாவிதமல்லாரகை எல்லாம் சம்பவிக்க பண்ணவல்லவன். அதாவது கூடாதனவத்தையும் கூட்டுகை ஆன சிறந்த ஆற்றல் எப்போதும் இயல்பாக உள்ளவன். கீதை விஸ்வரூபாத்தியாயத்தில் அர்ஜுனனிடம் கண்ணன் சொல்வது, திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமேஸ்வரம். மேலே சஞ்சயன் சொல்கிறான், ஏவம் உக்த்வா ததோராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தரிஷ்யாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமேஸ்வரம். யோகேஸ்வரன் என்பதால் ஈஸ்வரனான தந்திரம் கல்யாண குணங்கள் கூடி வெள்ளதையும் மண்ணாடும் விண்ணாடும் உலகத்தையும் சேர்ந்துள்ளதை சொல்லுகிறேன். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா என்பது கீதையின் முடிவான பிரசித்தமான ஸ்லோகம். யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் அச்சரணம் உள்ளவிடத்தில் தான் நிச்சயமாக வெற்றி. பொங்கும் ஐஸ்வர்யம் இவையெல்லாம் உண்டு. ஆலைநிலையாய் அருள் திருப்பாய் என்பதில் இப்பொருளெல்லாம் உண்டு. எல்லா தகங்களையும் வயிற்றில் கொண்டு சிறு குழவியாய் ஒரு ஆளிலையின் மேல் பிரளய சமுத்திரத்தில் சேரித்திருந்தவன். விஸ்வரூபத்துக்கு நேர் எதிரானது இது. மாயாபாவனே மதுசூரா, மாயங்கள் செய்து வைத்து இவையன் நம்ம எக்குக்களே அப்படின்ற. அடுத்தது யோகீஷா, அடுத்த திருநாமம். யோகியர் தலைவன். இயற்கையில் தியானம் அமைந்த சனகாதி யோகியருக்கும் யோகத்தை நிறைவேற்றும் பொறுப்பை ஏத்தவன். தூய்மை உள்ள சனக சனந்தனாதி யோகிகளுக்கும் மிக பரிசுத்த பதமான வைகுந்தத்தை தருபவன் என்று ஸ்ரீ விஷ்ணுபுராணம். கலக்கமில்லா நல்தவனிவர் கரகண்டோர், துறக்கமில்லா வானவரெல்லாம் தொடுவார்கள், கரகண்டோர் முக்தர்கள். அடுத்தது சர்வகாமதா, எல்லா விருப்பங்களையும் தருபவன், வேண்டித்தெல்லாம் தரும் கோடில் வெள்ளன் மணிவண்ணன். ஆழ்வார் பாசுரம். யோகத்தில் இருந்து தவறியவருக்கும் மணிமா மகிமா முதலான ஐஸ்வர்யங்களை பலன்களாக அவை சித்திக்க இடையூறுகள் ஆனாலும் திருபவன். அவர்கள் புண்ணியம் பண்ணியவர்களின் உலகங்களை அடைந்து நீண்ட காலம் அங்குள்ள பலன்களை அனுபவித்து திரும்புகின்றனர். இப்படி லௌகீக பலன்களை பெறுவது அவரிடமிருந்து விலகுதல் என்று உணர வேண்டும். எனக்கே தன்னை தந்த கற்பகம். ஆழ்வார் பாசுரம். அடுத்தது ஆஷ்டிரமஹா, விடாயாத்துபவன். முன் சென்ன அதிகாரிக்கு ஸ்தௌபரிகாரம் பண்ணிக்கொள்ளும் இடமாயிருப்பவன். இளம் நலங்கடல் அவரடிடல் தரமன்றி யாமே. தடம் விசாலமான இடம். பொய்கை யோகத்தில் தவறி புண்ணிய லோக வாசம் பண்ணி இவ்வுலகம் திரும்புவதை நல்ல தெளிந்த அறிவுள்ள வைணவ குடும்பங்களில் பிறப்பித்து அவர்கள் பெற்ற ஸ்தவங்களை ஆத்துபவன்.
யோக பிரஷ்டன் மறுபிரிவி எடுக்கும் போது தூயவர்களும் பகவத் பக்தி உள்ளவருமான ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பங்களிலே வந்து பிறக்கிறார்கள். கீதை 6:1. சிரமணா அடுத்தது நாம் தொடர்ந்து செய்ய உதவுமவன் போகத்தில் சித்தி பெறாமல் கர்மபலன் அனுபவிக்க நேர்ந்தவனுக்கு அவ்வனுபவமான பின்பு யோகத்தில் நினைவு வாசனை நீங்காமல் இருந்தால் முருகத்தில் அதை தொடர்ந்து அனுஷ்டித்து சித்தி பெறச் செய்பவன். அப்பிறப்பில் முன்பிறப்பின் வாசனையால் அதை தொடர்ந்து அனுஷ்டித்து சித்தி பெறுவதற்கு வேண்டிய புத்தி யோகத்தை அறிவை பெறுகிறான். செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் ஆழ்வார் பாசனம். அடுத்தது க்ஷாமஹா திறமை உள்ளவனாக செய்பவன். யோகத்தில் இருந்து நிறுவனை முருகிறப்பில் அதை தொடர்ந்து அனுஷ்டித்து திருவிக்கடலை தாண்ட ஆத்தலை தருபவன். க்ஷமன் என்றால் திறனுடையவன் என்று பொருளுண்டு. நல்லது செய்பவன் எப்போதும் துர்கத்தியை அடைவதில்லை. புனைவனாம் எப்பொருளுக்கும் வீடு முதலாம் திருவிக்கடல் நீந்துவார்க்கே. புனைவன் புனைப்பட்டவன் பொறுப்பாளி. அடுத்தது சுபர்ணா தாண்ட உதவும் அவன். சுபர்ணா என்று ஆகாயத்தை அனாயாசமாக பறந்து தாண்டும் பறவை, குறிப்பாக கருடனுக்கு பெயர். அழகிய சிறைகளை உடையவன். ஒரு பிறப்பில் யோகத்தில் இருந்து நடுவியவன் மறுபிறப்பில் அதை தொடங்கி மேலும் அனுஷ்டித்து பிறவி என்று இருட்டை தாண்டி கரை சேர செய்பவன். கடலை தாண்டி கரை சேர பகவான் அழைத்து செய்கிறான் என்று பிரமாணம். பல ஜென்மங்களில் யோகத்தை அனுஷ்டித்து சித்தி பெற்று வேதானகதியை அடைகிறான். இத்தை தெய்வ புள்ளேறி வருவான் திருமணி. புல் கருடன். புள்ளை கடாகின்ற தாமரை கண்ணன். நிறைய இடத்துல புல் கடந்ததோ சொல்றார். அடுத்தது வாயு வாகனா மேலே செய்பவன். இங்கு வாயு என்று கருடனை சொல்லுகிறது. கருடவாகனன் திருமாலை. பிள்ளையூறுவான் அத்தியூரான் பிள்ளையூறுவான். ஒருவன் எக்காரணங்களினால் யோகத்தில் இருந்து நடுவியவனாயினும் பகவான் கருடனை கொண்டு அவனை விரைவாக மேலிடச் செய்து கரை சேர்ப்பிக்கிறான். மேலுலகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த தனது பக்தனான உபரிஜரசூரிஷி சாபத்தால் கீழ் உலகங்களில் விழுந்தபோது கருடனை கொண்டு அவனை மீட்டு முன்பு போலா மேலுலகங்களில் ஏற்றியவன். பக்ஷிராஜனான கருடன் அவர்களை விரைவில் தனது சுவாமியின் விஷ்ணுவுடைய இடத்துக்கு அழைத்துச் செல்கிறான் என்று விஷ்ணு தத்துவம் கூறுகிறது. யோகம் என்று தியானம் உபாசனத்தை கூறுகிறது. படித்தது தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமேதாதம அபராதித சர்வசபோ நியந்தா நியமோ யமஹா. சரி. சார்ங்கபாணி
துரந்தரா தனுர்தரகான்னு ஷார்ங்கபாணி. ஷார்ங்கம் என்னும் திவ்யதனுஷை தரித்திருப்பவன். தன்னை யோகத்தின் மூலம் உபாசிக்கும் பக்தர்களுக்கு உண்டாகும் இடையூறுகளை களைவதற்காக எப்போதும் வில்லை கையில் தரித்திருப்பவன். வைஷின வில் தண்டேந்தி எம்மிடரு கடிவான். ஆரியத்தே க்ஷத்ரியைச்சாபஹா நார்த்த சப்தோ பவேதிதி ந ஆர்த்த சப்தோ பவேதிதி. எங்கும் ஆர்த்தநாதம் கேட்க கூடாதென்று க்ஷத்திரியர்களால் வில்லை எப்போதும் தரித்துள்ளனர். 4 தோழன் புனிஷாரங்கள் பொன்சங்கரை வாழாளியாம் முதலடியில் உள்ளானே அப்படின்றார். அடுத்தது தனுர்வேதகா, வில் வித்யை கற்பிப்பவன். தேவேந்திரன் மற்றும் அரசர்களும் தன்னிடமிருந்து வில் வித்தை முதலான சாஸ்திரங்களை கத்தறியும்படி அந்த வித்யைகளை பிரவர்த்திப்பவன். அடுத்தது தண்டகா, துஷ்டர்களை தண்டிப்பவன். வேத தர்மத்தை பின்பற்றி உலகக்ஷேமம் உண்டாகச் செய்யும் அரசர்கள் மூலம் துஷ்டர்களை தண்டித்து அடக்குபவன். தாம்யதி அடக்குபவன். பசுரது மேல் தீவாய் வாழமிடவிடைந்த சிலையா திருமாமகள் கேழ்வாதேவா பாசுரம். தமயிதா அடுத்த நாள் அடக்குபவன். தானே நேராக அவதரித்து துஷ்டர்களை அடக்குபவன். ராமனாக வந்து தோன்றி ராவணன் தோன்றி துஷ்டர்களை அடக்கியவன். நாட்டை நிலையும் அறக்கரை நாடி தடிந்திட்டவன் பாசுரம். அதமகா அடுத்தது யாராலும் அடக்கப்படாதவன். அடுத்தது நாம் அடக்க முடியாதவன். தனது இச்சையாலேயே விலகங்களை எல்லாம் தாம்பலாக்க வல்லவன். ஜனார்தனன் எல்லா விலகங்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் அவனுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. மகாபாரதம் சொல்றது. அபராஜிதா அடுத்தது நாம் வெல்ல முடியாதவன். எங்குமுள்ள எல்லாவற்றையும் தடையொன்றுமின்றி கட்டளையிட்டு நடத்த வல்லவன். கொடும் ஷேனை கடிந்து ஆற்றல் மிக்கான். அரியே யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணன். யஸ்ய மந்திரீ ச கோப்தாச்ச சுஹൃச்சேவ ஜனார்தன ஹரிஹி திரைலோக்கிய நாதஸ் சஹ கின்னு தஸ்ய நதிர்ஜிதம் என்று மகாபாரதம் மூலகங்களுக்கும் சுவாமியான ஜனார்தனன் ஹரி எவனுக்கு நண்பனாகவும் மந்திரியாகவும் ரட்சகனாகவும் உள்ளானோ அவனால் உலகத்தில் யாரை எதைத்தான் ஜெயிக்க முடியாது. 723 அதே சொல்றது. அடுத்தது சர்வசகா யாவரையும் தாங்குமவன். மந்தாதிகாரிகள் அறிவில் குறைவென்றவரும் ஆராதிக்கும்படி தேவதாந்தரங்களை தனது கட்டளையால் ஏற்படுத்தி அவர்களை தாங்குமவன். இருக்கும் இறையரை சொன்னா எம்புலகுக்கும் தன்மூர்த்தி திருத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே. வர்ண சாஷ்டமோசித கர்மங்களாலே சமம் ஆராதித்து சமாராதித்து சுவாபிலஷிதங்களை பெற்று உஜ்ஜீவிக்க பிறந்திருகள் பின்ன ருச்சிகளான அதிகாரங்களை உடைத்தான்
சர்வலோகங்களுக்கும் தன் சரீரபூதரான தேவதைகளை சமாராத்தியராக நிறுத்தினான். ஆஸ்திரிக்கிறவர்களோடு ஆஸ்திரேனியர்களோடு வாழ்கிறான். எல்லாருக்கும் நிர்வாகன் அவன் தானே என்றென்று 24,000 வெவ்வேறு வகைப்பட்ட ருச்சி விடையர் தங்கள் தங்கள் நிலைவுக்கு தக்கபடி பூஜித்து நலம் பெறும்படி பல தெய்வங்களை பகவான் நிறுத்தி நிர்வகிக்கிறான் என்று கருத்து. நியந்தா அடுத்தது நியமித்து நடத்துமவன். பல பல தெய்வங்களிடம் அன்பு செலுத்துபவரை அவர்கள் ருச்சி விரும்பும்படி தானே நடத்தி தருபவர். யோயோ யாம் யாம் தரும் பக்தா தந்தையாச்சரமிச்சத்தி தஸ்ய தஸ்யாச்சலாம் இஷ்டத்தான் தாமேவம் நிரசாமியகம். கீதை 7:21. எவனவன் தன் விருப்பங்களை பெற எனது சரீரங்களான தெய்வங்களை வழிபட விரும்புவானோ அவனுக்கு அதில் ருச்சி, விசுவாசம், மன உறுதி இவை இருக்கும்படி செய்து தருகிறேன். அவரவர் தவறவர் அறிவறிவகவரை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள் இறையவர் அவரவர் விரிவடி அடைகின்றனரே. பலவிதமானவர் தாம் தாம் அறிந்தவார் அளவிலே தம் தம் ருச்சிக்கு தக்கபடி தேவதைகளை பிரதானமாக அடைவர். சர்வபலப்பிரதான பகவான் அங்கு அந்தரியாத்மாவாகிருந்து அவர்கள் அவ்வோ பலன்களை பெறும்படி நடத்துகிறான். நியந்தா அடுத்தது நியமாக நிச்சயிப்பவன். முன் சொன்ன பலவிதமான பூஜைகளுக்கு பலன்களாக உயர்குலம், நீண்ட ஆயுள், போகங்கள் முதலியவற்றை பூஜைக்கு தக்கபடி நிச்சயித்து அந்தந்த தேவதா மூலமாக கொடுப்பவன். அந்தந்த தேவர்களால் அடைய விரும்பிய பலன்கள் என்னாலேயே கொடுக்கப்பட்டவை காண்க. முக்கணீசனோடு தேவு பெறுதலில் மாயக்கடவுள் திருவாதிசரித்து சொல்றார். அடுத்தது யமகா நடத்துமவன். பலன் பெறுவதற்காக எவர் பூஜிக்கும் தேவதைகளையும் நியமித்து நடத்துபவன். விஷ்ணு பகவான் என்னையும் நியமிக்கும் அதிகாரம் படைத்தவன் என்று யமன் சொல்வது ஸ்ரீ விஷ்ணு புராணம். மார்க்கண்டேயன் அவனை நக்கவிரானும் அன்று இயக்கொண்டது நாராயணனுடைய நக்கவிரான் சிவப்பினம். இதான் ஆழ்வார் வாசனம். அடுத்தது சத்வவான் சாத்விக சத்ய சத்திய தர்மபராஜன அபிப்பிராய பிரீத்தி வர்த்தனா. சத்வவான் சுத்த சத்துவமயம் ஆயிருப்பவன். இனி பகவான் சுத்த சத்துவனத்துக்கு தலைவனாயிருக்கும் வைபவம் பேசப்படும். முதலில் பிரகாசமுள்ளதும் எளிதும் இன்பமயமானதும் ஆனதால் மோட்சத்திற்கு காரணமாயிருப்பதான சத்த குணத்துக்கு தலைவனாயிருப்பவன். மகான் பிரபுர்வை புருஷ சத்வஸ்யைஷ பிரவர்த்தகா என்று ஸ்வேதாஸ்வரோபனிஷத்து சத்துவகுணத்தை புறவச் செய்பவன் பகவான். பிரம்மன் சிவன் மூலம் ரஜஸையும் தமசையும் எழச் செய்கிறான். ஸ்ரீமன் நாராயணனே சத்வகுணம். சத்துவமே மோட்சத்திற்கு காரணமாகிறது. கிரணமாகின்றதார்க்கெல்லாம் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ரஜோகுணம் கலந்த சத்துவ உள்ளவன் உலகில் செல்வமும் பெரும் புகழும் அடைகிறான். வராகுரான். அடுத்தது சாத்விகா சத்வகுணம் உடையவன். தர்மம்,
ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் என்னும் சொத்துவிடத்தில் பலன்களை அளிப்பதால் அவனே சத்துவகுணம் உள்ள சாத்விகன் எனத்தக்கவன். ருத்ரன், பிரம்மன் முதலானோர் ரஜோகுணம், தமோகுணம் உடையவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சத்யஹா அடுத்தது சத்தியம், உண்மை, மெய்யன். சத்தியமூர்த்தி என்று எம்பெருமானுடைய திருநாமம். மெய்யனாகும் விரும்பித் தொடர்வார்க்கெல்லாம் நாளும் தன மெய்யற்கு மெய்யனே. திருமெய்யும் மலையாளா திருவழி. திருமெய்யும் சத்தியகிரி சத்தியமூர்த்தி உறைவிடம். சாத்விகமான சாஸ்திரங்களால் பேசப்படுவதால் எம்பெருமானே உண்மையான பெருமை எழுதுவடைவன். சத்யே பிரதிஷ்டிதா கிருஷ்ணா சத்யமஸ்மின் பிரதிஷ்டிதம். சத்தா சந்தே கோவிந்தா தஸ்மாத் சத்யசதாம் மதா என்று மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வாசுதேவன் சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் நிலைபெற்றிருக்கிறது. உண்மையும் இன்மையும் சத்தா அசத்தா கோவிந்திடமே உள்ளன. ஆகையால் சான்றோரால் அவன் சத்தியமே ஆக எண்ணப்படுகிறான். மெய்வண்ணம் நினைந்ததற்கு மெய் நின்ன வித்தகன் திருவடி. அடுத்தது சத்திய தர்மகராகனகா. உண்மையான தர்மானுஷ்டானத்தினால் மகிழ்பவன். சாத்விக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒன்றையே காரணமாக கொண்டு உத்தமமான நிவித்தி தர்மத்தினால் மிகவும் மகிழ்ச்சி அடைபவன். ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத்கைங்கரி ரூபம் என்று தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். வேறு எண்ணம் கூடாது. ஸ்ருதி ஸ்மிருதி முதலான சாஸ்திரங்கள் என்னுடைய ஆஜ்ஞை கட்டளைகள் என்று பகவத் வசனம். அபிப்பிராயகா அடுத்து சொல்லலாம். பரமோத்தேசியமானவன் சாத்விகா. சாத்விக தர்மங்களை அனுஷ்டித்து நிர்மலராயிருக்கும் அடியார்களினால் வேறு பலன்களில் கண்வையாது தானே பரமோத்தேசியனாக மேலான உபேதமாக நினைக்கப்படுகிறவன். விழுமிய அமரர் முனிவர் விளங்கும் கண்ணல் கனி. விழுமிய முனிவர் விளங்கும் கோதலின் கண்ணல் கட்டி கனி. திருமணி பிரியார்கள் அடுத்த திருநாமம். பிரியத்திற்கு உரியவன். ரஜஸ்தமஸ் கலசாத சுத்த சத்துவமான பகவானுடைய அருளால் நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து ஞான பக்திகள் உண்டாகின்றன. இப்படி உண்டான மகான்களுக்கும் அவன் இஷ்டமான உள்ளதை அபிப்பிராயா என்று திருநாமத்தில் காட்டினார். இங்கு பகவான் சாத்வீகனுடைய பிரியத்திற்கு பக்திக்கு தக்க வஸ்து என்று பொருள் தேவை. தெளிவுத்து வீவிந்து நின்றவர்க்கு இன்பக்கரி செய்யும் கண்ணன். சதுர்விதா வசந்தேமாம் கீதை. ஈஸ்வரனை பூஜிப்பவர் 4 விதம். சந்திரம் இல்லாத ஐஸ்வர்யத்தை வேண்டுபவன், தான் இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டு அடைய விரும்புபவன், ஆத்மானுபவத்தை விரும்பும் கேவலன், பகவதனுபவத்தை விரும்பும் ஞானி என்று 4 ஞானியே சிறந்தவன். இவனை நித்தியுக்தா ஏகபக்தி இவத்தால் சிறந்தவன் என்று பகவான் கொண்டாடுகிறான். எப்போதும் என்னுடன் கூடியிருக்க விரும்புபவன், என் முருகனையே பக்திக்கு விஷயமாக உடையவன் என்கிறார். அதாவது உபாசன திசையிலும் பல திசையிலும்
ஞானி பகவான் ஒருவரிடமே பிரீதி பண்ணுபவன். இவரிடம் பகவான் தானாக பிரியத்தை செய்ய தகுந்தவனாய் விளம். மற்ற அதிகாரிகளுக்கு பலத்தை கொடுப்பவன் என்பது பக்தி பிரீத்திக்கு விஷயம். நால்வரையும் தந்திரம் பிரீத்தி செய்வது பக்தி. இவர் நால்வருமே உதாரணத்துள்ளவர் என்கிறார். பகவான் தந்திரம் எப்படியோ பக்தி உள்ளமை பற்றி இப்படி சொல்வது பகவானின் பரம உதாரியத்தை காட்டுகிறது. ஆகையினால் ஞானியை அனுகிரகிக்க இவனே தக்கவனாகிறான், இவனே பிரீத்தி வைக்கத்தக்கவன் என்று அடுத்து திருநாம் அருகா. பிரீத்தி செய்யத்தக்கவன், வேறு எதையும் விரும்பாத அனன்ய பிரயோஜனான அவர்களுக்கு பிரீத்தி செய்ய தகுந்தவன். உள்ளமை உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே பரம பிரயோஜனமாக பெற வேண்டி வந்தோம் என்ற ஆண்டாள் பாசுரம் திருப்பாவையிலே முனிவர்க்குரிய அப்பன் அமரப்பன் உலகுக்கோத்தனையப்பன் தன்னை ஆஸ்தித யுக்தாத்மா மாமைவா உத்தமாங்கிரின், என்னுடன் எப்போதும் கூடியிருப்பதையே பரமப்பிரயோஜனமாக எண்ணியிருப்பவன் என்றோ இவன். இப்படிப்பட்டவருக்கு பக்திக்கு தக்க விஷயம் பகவான். வருகா. அடுத்தது பிரிய கிருத்து. பிரியத்தை செய்பவன், பகவத் அனுபவத்தை அல்லாமல் இதர பலன்களை விரும்பி தன்னை அடிபணிபவருக்கு அவரவர் விரும்பியவனை தந்து அதர் அனுகிரகிப்பவன். அவர்கள் விரும்பும் பலத்தை இட்டு இகழாதே பக்தி ஒன்றையே கணிசித்து அவர்கள் வேண்டியவதை கொடுப்பவன். அவர்களையும் அனன்ய பிரயோஜனராக தன்னை பஜிப்பவராக ஆக்கிவிடுகிறான். உன் நடிகார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி பெரியதர். அடுத்தது பிரீத்தி வர்த்தனாக, பக்தியை வளர்ப்பவன், பக்தி உழவன். மேலும் மேலும் தனது கல்யாண குணங்களை காட்டி வசீகரித்து தந்திரம் பிரீத்தியை வளர்ச் செய்வன். பஜதாம் பிரீத்தி பூர்வகம் யதாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. என்னுடன் கூடியிருக்கும் நோக்கத்துடன் என்னை பஜிப்பதற்கு, என்னை அடைவதற்கு வேண்டிய புத்தி யோகத்தை அத்தியாதனத்துடன் கொடுக்கிறேன். அதாவது பக்தியை வளரச் செய்கிறேன் என்றபடி. சௌந்தர்ய சௌஷீல்ய ஆவிஷ்காரேன தத்ரூர்மானாகாராதீன் பரம் பகவதாம் கிருத்வா என் நிபுணமானார் கீதா பாஷ்யம் சுந்தரியில் கண்ணனை கொண்டாடுகிறார். மறக்கும் என்று செந்தானரை கண்டு மறப்பறை என்னுள்ளே மன்னினான் தன்னை, நான் அவனை மறந்து விடக்கூடும் என்று அப்படியாகாமல் அழகினாய் என்னுள் கலந்து நின்றான். அப்படி எண்ணுகிறார். விகாய சகதிகி ஜோதிகி துருச்சிகி துதஹு பிமுஹு ரவிர் விரோச்சன சூரிய சரிதா ரவிலோச்சன. விகாய சகதிகி பரமபதத்தை அடைவிப்பவன். விகாயசம் என்று பரமபதத்திற்கு பெயர். அத்தை அடைய உபாயமாஞ்சிருப்பவன் பகவான். தந்திரம் அபிமுகராய் வருபவருக்கு தந்திரம் பிரீத்தியை வளரச் செய்து அது புத்திரவுடனே தன் போகஸ்தானமான பரமபதத்தை அடையும்படி செய்கிறான். உலகில் அளவற்ற போகங்களை அனுபவித்து
முடிவில் ஏழவரால் என்னை நினைவில் கொண்டு நிருசந்தித்து எனது மேலான விலகத்தில் வாழ்வார் என்று பகவத் வசனம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். இதனால் இதர பலன்களை விரும்புபவருக்கும் அப்பலங்களை தந்து பின்னர் தன்னிடம் பக்தி வளரச் செய்து உயிரளிப்பவன் என்று தெரிகிறது. இங்கு ஒழிந்து போகம் நீ செய்தி பின்னும் நம்மிடைக்கே பூதுவாய் என்று பொன்னருள் திருமொழி 5:8-5. பக்தி யோகத்தில் ஆழ்ந்தவனுக்கு இதயத்தில் ருசிக்கும் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே தான் ஆத்மா இதயத்தில் இருந்து உட்கிராந்தி அடைய வேண்டிய வழி துவாரம் பிரகாசமாக தெரிவதால் அந்த சுஷும்னா நாடி வெளியே வெளிச்சென்று அச்சதாதி மார்க்கத்தால் மேலான விரகத்தை அடைகிறான். பிரம்மசூத்திரம் ததேகோதிகரணம். இதனால் பரமபதம் அடைவதற்கு உபாயமாயிருப்பவன் பகவானே என்பது தெரிகிறது. வானேற வழி தந்த வாட்டாத்தான் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் வாட்டாத்தான் திருவாட்டாரில் எம்பெருமான். ஜோதிஹி அடுத்த திருநாமம். ஒளியாய் இருப்பவன். அதன் மூலம் சென்றடையப்படும் பரமபுருஷன் பற்றிய பேசுமவை. மோட்சத்துக்கு போமவன் பகவானால் அச்சிராதிகிரி என்னும்படியாக அழைத்து செல்லப்படுவதாக உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. ஸ்ரீ பகவத்கீதையில் 8ஆம் அத்தியாயத்தில் 24 முதல் 27 வரையில் ஸ்லோகங்கள் இவ்விஷயத்தை பற்றி பேசுகின்றன. பரமபதம் செல்லும்படிக்கு அச்சிராதிகிரி என்று பெயர். இதில் செல்பவருக்கு மறுபிறவி கிடையாது. ஸ்வர்க்கம் செல்பவனுடைய பாதை தூமாதி மார்க்கம் எனப்படும். கவர்க்கத்தில் புண்ணிய சானுபவமானது புண்ணிய பலானுபவமானதும் இவ்வதிகாரி உலகிற்கே திரும்பி வருகிறான். பாப்பீர்கள் யாம்ய மார்க்கத்தின் மூலம் நரகத்தை அடைவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அச்சிராதிகிரியில் முக்தாத்மாவை பல தேவதைகள் சத்கரித்து மேலே அடைத்து செல்லுகின்றனர். இவர்கள் எல்லாரையும் பகவானாகவே செல்லுகிறது. தமது உபாசனையால் பகவானுடைய அருளை பெற்ற இந்த ஒளி வழி அச்சிராதிகிரியில் ஆதி வாகிகராக அழைத்து செல்வராக வழிநடத்துபவராக இந்த தேவதைகள் பணிபுரிகின்றனர். இவர்களில் முதல் படி அச்சி என்னும் ஜோதி என்றும் சொல்லப்படும். ஒளி இவ்விரண்டு சொற்கள் ஒரே விரலை உடையவை. பூயுவகா பூஹு புவகா சுவகா என்ற லோகங்களை கடந்து சுவர்லோகத்தில் வடவில்லையில் இந்த ஒளிமயமான வழி ஆரம்பமாவதாக உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. அச்சி என்பது முதலாக அமானவ சத்காரம் வரை பல படிகள் கூறுகின்றன. அச்சி என்பது முதலாக அமானவ சத்காரம் வரை பலபடிகள் இவ்வடியிலும் உண்டு. எளிமை நின்று இருவருங்கு இசைத்தவர் முழுவர்கள் இவரையிலே இருந்திருக்கென்று வந்ததிலே ஆதிவாகிக லோகங்களில் உள்ளவர் பிறகு என்று முக்தாத்மாவை ஆதரத்துடன் சத்கரித்தனை ஆழ்வார் பாடுகிறார். எதிரெதிரிமையவர் இருப்பிடம் வகுத்தனர் பெதிர வரவரவர் கைந்திர காட்டினர் கண்டவிடமெல்லாம் வருபவர் தங்கும்படி வசதிகள் அமைத்தனர். எழுந்தட வேணும் என்று ஒளியுடன் கூடி அவர்கள் வரிசையாக கைகளை காட்டினர். மாதவன் தவறிந்து ஆழ்களில் வானவர் தூருவின் விவஜரம் தூருவர் என்றனர். தீர்ப்பதியின்
அடியவர்கள் என்று இவர்களை இங்கனே எழுந்திட வேண்டும், எங்கள் அதிகாரங்களை கை கொள்ள வேண்டும் என்று வழியுள்ள வருணேந்திர பிரஜாபதிகளான இவர்கள் பிரார்த்தித்து வரவேற்றனர். ஆண்மின்கள் வானகம் வாழியான் தமர் என்று வாழன்கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே. பிரம்மசூத்திரமான சாரீரக்கத்திலும் அச்சிராத்தியாதி அச்சிராதி அதிகரணத்திலும் முக்தர்கள் அச்சிஸ் முதலான தேவதைகளால் படிப்படியாக வழிநடக்கப்படுகிறார்கள் என்பது உபனிஷத்துக்களில் நன்கறிய கூறப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதிபாகிகாதி கரணமும் ஆதிபாகிக அதிகரணமும் அச்சிஸ் முதலான ஆதிபாகிக தேவதைகள் தங்கள் பணி என்று முக்தனை ஆதரத்துடன் வைத்து உகந்து அதற்கு வழி நடத்துகின்றனர் என்று கூறுகிறது. தே அச்சிஷம் அபிசம்பவந்தி, முக்தர்கள் முதலில் அச்சிஸை அடைகிறார்கள் என்று சாந்தோக்கியம். அச்சிஜோதிஹி அஹசுக்ரா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாத்தா கச்சந்தி பிரம்மவிரோஜனாக என்று கீதையிலும் ஒளிமயமான இவ்வழியே பிரம்மவித்துக்கள் செல்லும் மார்க்கமாக சொல்லுகிறது. இந்த மார்க்கத்திற்கு அபிமானிகளான தேவதைகள் வந்திருவர். அர்ச்சி அகசு என பகல், சுக்ரபட்சம் உத்தராயணம், சம்பத்சரம், வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத், வருணன், இந்திரன், பிரம்மன் ஆவர். இவர்கள் பகவதீனர்களாக வெளிவருகின்றனர். ஜோதிஹி என்பது அச்சிஸ் என்று முதல் படி. பகவன் நாமங்கள் இவர்களை சொல்லுவதாக கட்டந்திருவார். துருசிஹி அடுத்த திருநாமம், அழகாக பிரகாசிப்பவன். சூரியோதயா ரோச்சதே இது ருச்சிஹி, ருச்சி சூரியோதயத்தில் இருந்து பிரகாசிப்பதால் ருச்சி எனப்படுகிறான். அத்திஷோ அஹஹா என்று சாந்தோக்கியம். அஹஹா என்று பகலை சொல்வது. அச்சிராதியில் பகல் இரண்டாம் படி. முக்தனை தத்கரிக்கும் அதிகாரிகளில் பகல் தேவதையை இரண்டாவதாக பகவான் ஏற்படுத்தி அந்த ஸ்வரூபனாய் விளங்குகிறான். ஒன்சுடரே அப்படின்ற. அப்புறம் புத்தபுக் விபூ அடுத்தது நாம் சுக்கிலபட்சமாயிருப்பவன். புத்தபுக்கு அக்னியில் அவியாத சேர்க்கப்பட்டதை உண்பவன். சந்திரன் அது இவனிடம் அமிர்தமயமாகி இவனை வளரச் செய்கிறது. வளர்ப்பிறையாக பிரகாசிப்பவன். சுக்லபட்சம் அச்சிராதியில் மூன்றாம் படி. இது பகவத் ஸ்வரூபம். அன்ன ஆபூர்யமான பட்சம் என்று சாந்தோக்கியம். பகலிலிருந்து சுக்லபட்சம், இரண்டாவதிலிருந்து மூன்றாம் படி அது சந்திரன். ரவிஹி அடுத்தது. உத்தராயணமாக கொண்டாடப்படும் சூரியன். ரூயத்தே பிரசஸ்யத்தே இது ரவி. உத்தராயணமாக பகவான் கொண்டாடப்படுகிறான். ஆபூர்யமானம் பட்சாத்தியான்னு ஷடுதன்னேதி மாசான்னு ஷடுதன்னேதி மாசான்னு சாந்தோக்கியம். சுக்கிரபட்சத்திலிருந்து சூரியன் வடக்கில் விளங்கும் 6 மாதங்கள் உத்தராயணம். அச்சிராதியில் இது 4ஆம் படி. விரோச்சனகா ஒளி தருபவன், ஒளிமணி வண்ணன். குறியாகும் தெற்கிலும் வடக்கிலுமாக 2 வழிகளில் 6 மாதங்கள்
சஞ்சரிக்கும். இப்படி ஓராண்டு காலமான சம்பத்சரம் பூராவும் அவ்வழிகளில் ஒளி வீசுபவன் பகவான். சம்பத்சரம், மாதங்களிலிருந்து சம்பத்சரம். இது 4வதிலிருந்து 5ஆம் படி. சம்பத்சரோ அஸ்யாவதி ஆதித்யா. இந்த ஆதித்யனே சம்பத்சரம் அமைஞ்சிருப்பவன் என்று தைத்திரியம். சூரியனே சம்பத்சரமாக இருப்பவன். சூர்யா அடுத்த திருநாமம். வாயுலோகமாஞ்சிருப்பவன். சூரியன் என்று வாயுலோகத்திற்கு பெயருண்டு. வாயு சதா தரதி அஸ்மோதிதி சூர்யா. வாயு இவ்விடுதலிருந்து எப்போதும் வீசுவதால் இவன் சூரியன் எனப்படுகிறான். சவாயு வேகம். வாயுலோகம் செல்வதாக கவிசீரிகை உபனிஷத்து கூறுகிறது. இது அச்சிராதியில் 6ஆம் படி. சவிதா உண்டாக்குபவன். மழை பொழிவித்து பயிர் பச்சைகளை உண்டாக்கி வளரச் செய்கிறான் என்று சவிதா. சிருஷ்டிஸ்யாதிகம். சிருஷ்டி சஸ்யாதிகம் சூதே இது சவிதா. பகவான் இதை சூரியன் மூலம் நடத்தி வைக்கிறான். சம்பத்சராத் ஆதித்யம் என்கிறது சாந்தோக்கியம். இவை நடுவில் ஜீவன் வாயுலோகம் செல்வதாக உபனிஷத்து வாக்கியம் உள்ளபடியால் சம்பத்சராத்திலிருந்து வாயுலோகம், வாயுலோகத்திலிருந்து ஆதித்யன் என்ற மார்க்கத்தை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சவிதா இந்த கதியில் 7ஆம் படி மீண்டும் வரும். அடுத்தவை திருநாமம். ரவிலோக்ஷத்னா. சூரிய கிரணங்களின் மூலம் சந்திரன் முதலானோரை பிரகாசிக்கச் செய்பவன் பகவான். சீராறு சுடர்கள் 2ஆய் இருசுடர் சூரியன் சந்திரன். சூரிய கிரணங்களின் பிரவேசத்தினால் தான் சந்திரன், மின்னல் முதலான தேஜஸ் பதார்த்தங்கள் பிரகாசிக்கின்றன. சந்திரமசம். ஆதித்யாத் சந்திரமசம். சந்திரமசோ வித்யுத்தம் என்னும் ச வருணலோகம் என்றும் உபனிஷத்துத்தான் கூறியிருக்கின்றன. சந்திரன், மின்னல், வருணன் மூவரும் ஆதிவாகிக வரிசையில் 8, 9, 10 படிகளாக உள்ளவர். அஸ்மத் கிரதம் ஆரம்பம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவர்களாம் வந்தே குருதரம்பராம்.